என்னன்னா இப்போ இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் நாலேஜ் வேணும்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க. ஏன்னா மிக தெளிவா உங்களுக்கு ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றை சுருக்கி 100 ஆண்டு கால வரலாற்றை சுருக்கி ஒரு 3 அவர்ல படத்தை போட்டு முடிச்சிருக்காரு. சூப்பரா இருந்தது படம். உண்மையிலேயே கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் அப்படியே அலை வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கு படம். உண்மையிலேயே தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல்யா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. உண்மையிலேயே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு. ஓகே ஓகே தான். படம் ஒருத்தர் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சின்ன போர்ஷன் தான், நல்லா பண்ணிருந்தாரு. விஜய் சேதுபதியோட ஸ்கிரீன் பிளே நிறைய இருந்துச்சு. ஹீரோயின்ல நிறைய ஆக்சுவலி அதான் சொல்றேன், ஸ்கிரீன் டைம் இல்ல. ஆக்சுவலி இந்த பார்ட் 2வே விஜய் சேதுபதி தான். இல்ல சூரியக்கான இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த போர்ஷன் இல்ல சூரிக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா இது விஜய் சேதுபதி தான். எப்படி சொல்ல வருதுன்றது நீங்க ஃபுல்லா நம்மள சொல்ல முடியாது. படம் பார்த்துட்டீங்களே. ஆனா இப்போ இந்த மாதிரி படங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கருத்துள்ள ஒரு படத்துக்கு எப்பவுமே ஏ சர்டிபிகேட் தராங்க. இந்த படத்துல கிளாமர் சீன்ஸ் அதிகமா இருக்குல்ல, ரத்த சத்தியம். கிளாமர் கிடையாது. இது ஆக்சுவலி ஃபுல்லா ரத்தம், டயலாக்ஸ் இதுதான் இருக்கு. ட்ரெய்லர்ல நடிகர்கள் அரசியலுக்கு வரத பத்தி கருத்து இருந்துச்சு. படத்துல ஏதாச்சும் ஐயா என்ன மைக்கே சரி நான் பார்த்தது இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னையா நான் பேசுறது. படம் நல்லா இருக்கு, பாருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஃபுல்லா சொன்னா ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாரு. நிறைய ஸ்கிரீன் டைம் இருந்தது விஜய் சேதுபதி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஒரு 18+ மேல மேபி நிறைய கிளாமர் சீன்ஸ் இருக்கா? இல்ல கோர் தான் இருந்தது. அது எல்லாமே சென்சார் பண்ணிருந்தாங்க. எல்லாம் சென்சார் பண்ணியே தான் இருக்கு. ஆனா இல்ல லேக் எதுவும் தெரியல. இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. அவங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு போனதுலயுமே தெரியும். ஆமா, இந்த தடவை ஃபுல்லா அந்த வாதியார் கேரக்டரை தான் நிறைய காட்டியிருந்தாங்க. அவரோட பேக் ஸ்டோரியா இருந்துச்சு. ஓவராலா குட் எண்டிங்கா இருக்கா? நல்லா இருந்தது. எண்டிங் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்தது. விஜய் ஃபேன் விஜயத பத்தி பேசியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ட்ரெய்லர்ல வந்த டைலாக் பத்தி தலைவர்கள் நடிகர் ட்ரெய்லர் நான் பார்த்தேன். இந்த பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி. சூரிய லிட்டில் பிட் தான் இருக்காரு. ஆனா படம் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கு. 100% டைரக்டர் 100% வர்த்தது. படமே அரசியல் தான். படமே அரசியல் தான். ஆனா நல்லா இருக்கு. மஸ்ட் வாட்ச். ஒரு கேரக்டர் கரெக்டா இருக்கு. அந்த ஸ்பேஸ் கரெக்டா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒருத்தர் அந்த குள்ளமா சேத்தன் அவர் ரொம்ப நடிச்சிருந்தாரு. அப்புறம் லாஸ்டா அந்த இன்னொரு டைரக்டர் ஹைட்டா அவர் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாரு. லாஸ்டா சூரிய, அப்புறமா விஜய். கொஞ்சம் கம்மியான பார்ட், பட் ஆனா நல்லா இருந்துச்சு. அந்த 2வது பார்ட் அதுக்கு அவர் கதை சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா நல்லா அப்படியே பொறுமையா போகுது படம். நான் டைலாக்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் அசுரன் மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று வச்சுக்கிறாரு. ஆனா அது ரொம்ப கிளியர் கட்டா வச்சுக்கிறாரு. அசுரன் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வேற மாதிரி கிளியர் கட்டா பண்ணி அந்த படத்தை வச்சிருக்காரு. படம் பாக்குறதுக்கு நீங்க பொறுமையா பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கு படம். விஜய் சேதுபதி சூரிய ஆக்டிங் பயங்கர. சூரிய லாஸ்ட் செம்ம ட்விஸ்ட் வச்சு படம் பயங்கரமா முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி வெற்றிமாறன் கதைனா திருப்பி வெற்றிமாறன் பிளாக் பஸ்டர்னா இதுதான். இதுக்கப்புறம் அவருக்கு வடச்சென்னை 2 தான் வெயிட்டிங். அது வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு படம். நிறைய கேரக்டர் விஜய் சேதுபதி சூரிய அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, நிறைய கேரக்டர். உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு விஜய் சேதுபதி கேரக்டர் தான் இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கதை ஒன்று சொல்ல வராரு. அந்த கதை சூப்பரா சொல்லிட்டே போறாரு பொறுமையா. அந்த கதையால ஒரு திருப்பி வர மாதிரி இருக்கு. அவங்களுக்கே போலீஸுக்கே நம்ம பண்ணது தப்பு தான் தோணி அந்த மாதிரி வருது. சூரியே நம்மளால என்ன நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல ஒரு சீன் வரும். அந்த மாதிரி தான் மாத்துறாரு அவரு. படத்துல விஜய் அவர்களோட அரசியல் பத்தி பேசியிருக்காங்க. தலைவர்கள் அரசியல் அவ்வளோ எது தெரியல ப்ரோ. அதெல்லாம் நம்ம அவ்வளோவா அரசியல்லாம் அவ்வளோவா இல்லை. இது ஒரு தோழர் இயக்கம் மாதிரி தான் இருக்கு. நம்ம பாக்குற வரையும் அவ்வளோலாம் பெருசா எதுவும் தெரியல. சின்ன சும்மாலா தான் இருக்கு. வேற எதுவும் இல்ல. வெற்றிமாறன் ஃபேன்ஸ் இந்த படத்தை பார்த்தா ரசிக்கிற அளவுக்கு இருப்பார். வெற்றிமாறன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பொல்லாதவன்ல இருந்து தெரியும்.
பார்ட் 1 விட 2 கம்பேர் பண்ணா நல்லா இல்ல. இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தான் வந்தான். நாங்க வந்து 9 மணில இருந்து பாக்குறோம். இவனுக்கு படமே புரியல ஃபர்ஸ்ட். இவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லிருக்கா. நான் வந்து ஃபுல் படமும் பார்த்தேன். எனக்கு புரியுது படம் கான்செப்ட் வந்து சூப்பரா இருக்கு. வெற்றிமாறன் எப்போ பிளாக் பஸ்டர் ரெடினோ அந்த மாதிரி தான் பிளாக் பஸ்டர். இப்போ வட சென்னை வந்தா அதுவும் அல்டிமேட் தான். அப்படிலாம் இல்லை, எல்லாரும் நல்லா தான் பண்றாங்க. ஆனா வெற்றிமாறன் வச்சு செஞ்சிருக்காரு இந்த படத்துல. சூர்யா அண்ணா ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. அவர் நாட்டுக்காக இது பண்றாரு. எல்லாரும் வந்து தயவு செஞ்சு பாருங்க. ரேட்டிங் வந்து 10க்கு 10 கொடுப்பேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவல் பில்டப்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங் சீன்லாம் சூரியோட அண்ணோட சீன்லாம் நல்லா எனக்கு சூர்யா நான் ஒரே ஒரு கேரக்டர் பண்ணுவார். அந்த லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸுக்காகவே நான் இன்னொரு தடவை வருவேன். கண்டிப்பா வருவேன். தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த படத்தை கொடுத்தது கரெக்ட்னு சொல்றீங்களா தப்பு? கரெக்டு தான் நான் சொல்லுவேன். கரெக்டு தான். ஏன்னா எல்லாரும் வந்து கத்துப்பாங்க. அவங்களோட உரிமையை கேட்கணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. அவன் உரிமையை தான் கேட்கணும். இப்போ என்னோட உரிமைனா நான் தான் கேட்க முடியும். உங்களோட உரிமைனா நீங்க தான் கேட்கணும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. தவிர தப்பால எதுவுமே காட்டல. படத்துல விஜய் அவர்களை பத்தி அரசியல் வசனத்துல ஒரு டைலாக் வச்சிருக்கான்னு சொல்லிருக்காங்க. அரசியல்லாம் வந்து அது வேற டைலாக்லாம் இல்ல. அவர் விஜய் சேதுபதி தான் சொன்னா. ஆமா, படமே வந்து விஜய் சேதுபதி மட்டும்தான். விடுதலை 3 இருக்குது, கண்டிப்பா இருக்குது. விஜய் சேதுபதி சான்ஸே இல்லை. போட்டு கீஸ் வச்சுக்கிறாரு படத்தை. ஒரு டைலாகும் வந்து அப்பா சொல்லே தேவை தலைவா. படம் வந்து வேற லெவலு. ஒன்னும் இல்லாத படத்தையே வந்து போய் பாக்குறாங்க. இந்த படத்தை வந்து பார்க்கலாம், அச்சிக்கவே முடியாது படம். தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வரது வன்முறை படங்கள் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க தலைவா? அப்படின்னா ஒண்ணுமே இல்லை தலைவா. இதுல அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. யார் வேணா போய் பார்க்கலாம் அந்த படத்தை. அப்படின்னா யாரும் போய் பார்த்துட்டு சொல்லுங்க. சூப்பரா இது படம், வேற லெவல் படம். சூப்பரா இருந்தது படம். உண்மையிலேயே கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் அப்படியே அலை வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கு படம். உண்மையிலேயே தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல்யா, எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. உண்மையிலேயே குழந்தைங்க பார்க்க கூடாது, வயலன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். கேள்வி கேட்கணும், என்ன அரசியல் எல்லாத்தையும் இப்போ கரண்ட்ல நடக்கிற விஷயத்தை காட்டுற மாதிரி சூப்பரா பீரியாடிக் ஃபிலிம் மாதிரிலாம் எடுக்கல. சூப்பரா காமிச்சிருக்காங்க. வேற லெவல்யா படம். வெற்றிமாறன் சான்ஸே இல்ல. ஒரு உலக தரத்துக்கு போற டைரக்டர்ன்ற மாதிரி காமிச்சாரு உள்ள. நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, ஆனா இந்த மாதிரி படங்கள் வரது ரொம்ப வன்முறை படங்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன பதில்? இதுல வன்முறை இல்ல. நீங்க வீரப்பன் கதை எடுத்துக்கோங்க, அதுல வன்முறை இருக்கும். அதுக்கு பின்னாடி அவர் யார் அவருன்றது ஒரு இருக்குல்ல, அது அவர் வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தா தெரியும். நான் என்னமோ வந்து விஜய் சேதுபதி கூட டிராவல் பண்ண மாதிரி எனக்கு கொண்டு போய் உள்ள வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு உணர்ச்சி பொங்குற மாதிரி காமிச்சிருந்தாருல்ல, அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துல எல்லாமே இருக்கு. லவ் சீக்வன்ஸ் இருக்கு, படத்துல ஆக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு போராளியோட ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் அவனை வந்து ஒரு போராளியா மாறுறான், அவனை ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரிக்கப்பட்டது எப்படின்றத காமிக்கிறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். இதை வந்து நம்ம நெகட்டிவா சொல்லி இவங்க பார்க்க கூடாது, நல்லா இல்ல, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். உண்மையிலேயே சூப்பரான ஒரு படம். இந்த படத்தெல்லாம் வந்து பிடிக்கலன்றவன் மனநல பாதிக்கப்பட்ட. உண்மையிலேயே ஓகே. ஆனா படத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஒரு காலகட்டத்தில் எப்பவுமே அரசாங்கம் ரொம்ப தப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தலைவர் அவர்கள், அதாவது நடிகரோட தலைவர் சொல்ற பிடிக்காரு, விஜய் அவர்களை தாக்கியிருக்க மாதிரி டைலாக்லாம் வச்சிருக்காங்க. அந்த டைலாக் நீங்க உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை மட்டுமே உருவாக்க முடியும், முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. அது கிடையாது. விஜய் சேதுபதி நான் போறேன் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லும் போது அப்ப மத்தவங்க சொல்லுவாங்க நீங்க எல்லாம் நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட ஒரு தத்துவம் இருக்குடா, அதை வச்சு நீங்க தான் அடுத்த தலைவர்ன்றத அப்படி சொல்லியிருப்பாங்க. இதை நமக்கு வேற மாதிரி ஒரு விஷயம் போர்ட்ரேட் பண்ணாங்கல்ல, அதுவும் ஒரு அரசியல் உள்ள சொல்லியிருக்காங்க. போய் பாருங்க, வேற லெவல் படம், சான்ஸே இல்ல. பயங்கரமா நீ என்ன சமம், அதை வந்து நமக்கு வந்து அது சூப்பரா புரிய வைக்கிறாங்க. என்னைய வந்து புடிச்சு 4 பேர் அடிச்சு என்ன நிர்வாணப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து நீ என்ன சமம்ன்ற ஒன்று தெரியுதாடா உனக்கு, நாங்களும் சமம் தான்டா உங்களுக்குன்றதை காமிச்சிருப்பாங்க. வேற லெவலியா, உண்மையிலேயே சொல்றேன். பயங்கரமா இருக்கு. ஒரு சீன் என்ஜாய் பண்ண. படத்துல வர டைலாக் ஒரு டைலாகும் அது டைலாகா இல்ல, புரட்சிகரமான ஒரு வார்த்தையா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு, பயங்கரமா இருக்கு. எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கு. பார்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவையில்லை. எனக்கு தெரியும் சூரிக்கான ஒரு படமா இருந்தது. இந்த பார்ட் 2 கம்ப்ளீட்டாவே வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் ஒரு படம். நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை அப்படியே கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே பார்ட் 1 பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அது வெற்றிமாறன் படம் மாதிரி இல்ல, சும்மா ஒரு படம் எடுத்துருக்காங்க. பார்ட் 2 கம்ப்ளீட்டா வேற. எனக்கு தெரிஞ்சு முழு படமே இதுதான். பார்ட் 1 தேவையே இல்லை. இதுலயே வந்து சொல்லிட்டாங்க அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, மக்கள் படை யாரு, எல்லாமே சொல்லிட்டாங்க. சூப்பரான ஒரு படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். மிஸ் பண்ணாதீங்க, பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. விடுதலை பார்ட் 1க்கு ரொம்ப ஆப்டான ஒரு சீக்வலா இருந்தது. எல்லாருக்குமே ஐ திங்க் ஒரு ரொம்ப கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே, எந்த நொடியிலையுமே போர் அடிக்காத மாதிரி ரொம்ப ஒரு நல்ல சீக்வலா இருக்கு. லைக் ஜென்ரலா சினிமால சீக்வல் ஓடாதுன்ற மாதிரி ஒரு சர்ச்சை இருந்தாலுமே இந்த படம் எல்லா சர்ச்சைகளையும் மீறி வந்த ஒரு படம் நான் சொல்லுவேன். வெற்றிமாறன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை. லைக் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். மேம், தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வன்முறை படங்கள், ஒரு கருத்துள்ள படங்களா வரக்கூடாது, அது வன்முறை படங்கள்னு அரசாங்கம் அங்கீகரிக்கிறது நீங்க என்ன சொல்லுவீங்க?
எனக்கு இப்போ அரசியல் பத்திலாம் தெரியாதுங்க. ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் த கண்டென்ட், அவ்வளவுதான். எனக்கு பெருசா அதை பத்தி தெரியாது. நீங்க வெறும் இதை கண்டென்ட் பேஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப அதிகமா இருக்கு கேர்ள்ஸ் மாதிரி இங்க இதுல இருக்குங்களா இல்ல? அப்படி இல்ல நான் ஸ்பாயிலர்ஸ் கொடுக்க விரும்பல. பட் அந்த பயத்துல நீங்க வர தேவையில்லை இந்த படத்துக்கு. கண்டிப்பா இது ஒரு நல்ல படம். எந்த நடிகர்களுமே ஒன்னா சொல்ல வேணாம், பட் எல்லாருமே அவங்கவுங்க ரோலுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பட்டே கிளப்பிருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியுமே. அண்ட் ஒரு ஓவரால் ரிசல்ட்டா எல்லா துறையிலையுமே ஒரு நல்ல அவுட்புட் வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ப்ராப்பர் எண்டிங் இருக்கு. அதுல தேர்ட் பார்ட்டி கான் லீட் ஆகும். ஐ திங்க் நீங்க ரொம்ப ஸ்பாயிலர்ஸ் கேக்குறீங்க, சொல்லாமான்னு தெரியல. பட் ஐ திங்க் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன் நான் படம். ஓகே, தேங்க் யூ so much. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் எப்படி இருக்கு? சாரி, படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. விஜய் சேதுபதி, சூர்யா, அதே மாதிரி நிறைய முக்கியமான மஞ்சு வாரியர்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பர்டிகுலரா எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தா ஐ லைக் சூரிஸ் கேரக்டர். செகண்ட் பார்ட்ல எவ்ரிவன்ஸ் கேரக்டர் வாஸ் குட் ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் நாட் தட் இவங்க தான் நல்லா பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எவ்ரிபடி டிட் அ கிரேட் ஜாப். ஸோ யா, it was very natural. So ஒரு வெற்றிமாறன் ஃபேன் politics பத்தி என்ன நினைக்கிறீங்க? See, it's basically நம்மளுக்கு ஒரு thought process இருக்கும்ல politics பேஸ் பண்ணி, அந்த மாதிரி தான். It's not attacking or something. It's a very common sort of a point of view. அவ்வளவுதான், nothing. இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது அது வன்முறை படங்கள்னு சொல்லி அரசாங்கம் ஒரு ஏ சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, A certificate is because of lot of blood splashes. அந்த ரீசன்னால தான் வந்து A certificate. மத்தபடிலாம் எதுவும் இல்ல. A certificate கொடுத்துமே bloodலாம் வந்து நம்மளுக்கு காட்டாம நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிளர் பண்ணாங்க இல்லையா? அதை பத்தி எப்படி இருக்கு? அது வந்து சினிமாவை அஃபெக்ட் பண்ணுது நீங்க நினைக்கிறீங்களா? See, it's about a creator's perspective, okay? And it's more about how the audience watch it, okay? A lot of creators want to show it openly. ஆனா அது எல்லா sort of audience-க்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னா கேட்டா தெரியாது. So it's basically there's two perspectives, right? ஓவராலா வெற்றிமாறன் ஒரு ஃபேனா வந்து அந்த படம் பார்த்தா இந்த படம் எப்படி இருக்கு? They love it, yeah. படம் சூப்பரா இருக்குண்ணா. வெற்றிமாறன் செதுக்கிருக்காருண்ணா. படத்தை பார்த்து செதுக்கிருக்காருண்ணா. வேற விஜய் சேதுபதி ஆனா ஆக்டிங் வைஸ் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணிருக்காங்கண்ணா. அது சூர்யா இருக்கட்டும், மஞ்சு வாரியர் இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்கண்ணா. தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் நிறைய வருது. ஓகே, அவர் கருத்துள்ள படங்கள் வரும்பொழுது அது வன்முறையான படங்கள் சொல்லி அரசாங்கமும் சரி, இங்க இருக்க மக்களும் சரி அங்கீகரிக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து நம்ம பாக்குற மைண்ட் செட் தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னமும் அந்த மேலாதிக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. சில ஊர்ல இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த இங்க பேசிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டுதான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இதுல இருந்து கொஞ்சம் வெளியில வரலாம். அவங்க இந்த படத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் தெரிந்தலாம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறது நல்லதுதான். ஓவராலா படத்துல எந்த போர்ஷன் உங்களுக்கு ரொம்ப பர்டிகுலரா இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது? சந்தோஷமா இருந்தது வந்து அவங்களோட அவர் வந்து தோழர் அதுல. ஸோ அவரே அந்த தோழர் அவங்களும் தோழர் தான், மஞ்சோரே தோழர் தான். ஸோ 2 பேரும் இணைஞ்சு லவ் பண்ணி ஸோ சொசைட்டியை வந்து நல்லா இது கிரியேட் பண்ணது, அது நல்லா இருந்ததுயா. ஸோ அதுல பேசப்பட்ட ஒரு வசனமுமே உணர்ச்சிகரமான வசனம் தான். வன்முறை எங்களோட மொழியில, ஸோ அந்த மொழி எங்களுக்கு பேச தெரியும்னு சொன்னது எல்லாமே அவர் கொடுத்திருந்த எல்லா ஒரு இதுவுமே நல்லா தான் இருந்ததுயா. அவங்களோட ஆக்டிங்கும் அதுவுமே நல்லா தான் இருந்தது. அது ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொடுத்த மாதிரி தான் இதுலயே கொடுத்தாங்க. ஒரு குறையும் சொல்ல முடியாது யாருமே. இளையராஜாவோட சாங்லாம் அங்க சவுண்டு போட்டாங்களோ இல்லையோ, ஆனா தியேட்டர் உள்ள செம சவுண்டு உள்ள. பிளஸ் ஆர் மைனஸா? மைனஸ் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, மைனஸ்ன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா, நல்லா தான் இருக்குது. அவங்க வந்து சென்சார் கிட்ட நிறைய இது கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை கட் பண்ணிடாம இருந்திருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். பிளஸ்ன்றது படமே பிளஸ் தாயா. வெற்றிமாறன் சொல்ல அந்த வெற்றிமாறன் ஐயா சொல்ல வந்த அரசியல் வந்து அதான் ஈக்குவலிசமா எல்லாரையும் கரெக்டா சமமா பார்க்கணும் அப்படின்றது தான் அவரோட இதுவே. ஸோ ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க கீழே அப்படின்ற ஒரு பிரிவினையை வந்து நமக்குள்ள விதைக்க வேணாம் அப்படின்றது. விடுதலை 2 பத்தி பேசுறதுக்கு முன்னாடி விடுதலை 1 பத்தி ஒரு ரீகேப் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சூரிய ஹீரோ என்ன பண்ணியிருக்க படம் வந்து பார்த்தா உண்மையிலே சொல்கிறேன் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து அது செம்மையாக இருந்ததுனால இதோட எக்ஸ்பெக்டேஷன் உண்மையிலே பயங்கரமான ஹைப்பாக இருந்துச்சு. நல்லா என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்து வந்தோம்னா அந்தளவுக்கு இல்லைன்னா கூட இது வந்து ஓவராலாக பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபிலேருந்து ஸ்டோரி லைன்லேருந்து அவங்க எடுத்த மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது.
விடுதலை ஒன்றை விட இது சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். என்னென்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட். அந்த படம் வந்து முழுக்க யாரோட படம் கேட்டால் சூரி படமாக இருந்துச்சு. இந்த படம் முழுக்க விஜய் சேதுபதி படமாக இருக்கிறதுனால பெஸ்ட் ஆஃப் விஜய் சேதுபதி சொல்லலாம். ஆக்டிங்கில் அந்தளவுக்கு வாழ்ந்துருக்காப்புல, பிரித்து மேய்ஞ்சிருக்காப்புல, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த வாத்தியார் எப்படி வந்து தோழராக மாறினாருங்கிறது இந்த படத்துடைய ஃபுல் கதை. ஆரம்பத்துலேருந்தே வாய்ஸ் ஓவர்லேயே ஸ்டார்ட் ஆகிட்டு போகுது. கிளைமேக்ஸில் தான் சூரி வந்து ஹீரோவாக அவதாரம் எடுத்து ஒரு மேட்டர் பண்ணுறாப்புல. உண்மையிலே இருக்கு. வெளியில் வரும்போது யாரும் சாதாரணமாக வந்துட முடியாது. கண் கலங்கிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. சில காமெடி படங்கள் பார்க்குறோம், சில ஆக்ஷன் படங்கள் பார்க்குறோம், த்ரில்லர் படம் பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வெற்றிமாறன் சார் உன் மூளையை கொஞ்சம் சொரிஞ்சு விட்றான்டான்னு சொல்லி செம்மையாக சொரிஞ்சு விட்டுருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளை வந்து மூளைச்செலவை பண்ணிட்டாங்க. நம்ம போடுற செருப்பாக இருந்தாலும் சரி, நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம போகிற சொகுசு வாழ்க்கையை வந்து சும்மாலாம் உங்களுக்கு கிடைக்கல. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தியாகங்களும் ரத்தங்களும் எல்லாரும் தோழர்கள் சிந்தனதுனால தான் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு 2K கிட்ஸுக்கு பழச்சுன்னு ஒரு ஆராய்ஞ்சு சொன்ன மாதிரி தான் இருக்குது இந்த படம். அவார்ட் வின்னிங் போகாது, கண்டிப்பாக போகாது. ஏன்னா அதுக்கு தகுதியான சில விஷயங்கள்லாம் இல்லை. ஆனால் எப்படி சொல்கிறதுனா, சில இது வந்து கண்டிப்பாக கற்பனை கதைகளாக இருந்தாலும் ஒரு இதாக இருக்கும்ல. அவார்ட் வின்னிங் ஸ்டோரிங்கிறது வேற மாதிரி இருக்கும், ராவாக இருக்கும். இது அந்த மாதிரி ராவாக இல்லை. அவன் சொல்ல வந்ததை வந்து ஒரு அரசியல் கலந்து ஒரு 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 கமர்ஷியலுக்கும் கொஞ்சம் இதாகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் நடக்கிறது தான் சம்பவத்தை வந்து கற்பனை கதைன்னு சொல்லியிருக்காங்க. வெற்றிமாறன் படத்துல பொதுவாக ராவா தானே எல்லாமே அமையும். கண்டிப்பாக இருக்கும். அதாவது ரஞ்சித் சாரோட அரசியல், மாரி செல்வராஜ் சாரோட அரசியல், இதெல்லாம் தாண்டி வெற்றிமாறோட அரசியல் வந்து நிறைய பேருக்கு புரிகிற மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து இந்த படத்தோட சக்ஸஸாக சொல்லலாம். ஓவராலாக வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள். பயங்கரமாக நான் வந்து காமெடியாக சிரிச்சு போகிறேன், செம்ம ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னா வந்தவளுக்கு இது படமே இல்லை. கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் முன்னோர்கள் செஞ்ச தியாகங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வர்றவங்களுக்கு ஒரு அருமையான படம். அதை வந்து விஜய் சேதுபதி வச்சு சொன்னது தான் பெரிய விஷயம், சூரிய வச்சு சொல்லாமல். நான் மறந்துட்டேன், கென்னு வந்து அவ்வளோ எனர்ஜி, அந்த சின்ன பையனுக்கு அவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு தெரியல. பயங்கர ஸ்பிட்டாக இருக்காப்புல, பயங்கரமாக இருக்கா. நான் சொல்கிறேன், அசுரனை விட இது வந்து மேலே நடிச்சிருக்காப்புல, ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காப்புல கேன். மஞ்சு ரொம்ப யதார்த்தம், மஞ்சு வாரியருடைய இது சொல்ல தேவையில்லை, ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நல்லாவே இருக்குது. அவங்க கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அதை தெளிவாக பண்ணியிருக்காப்புல. விடுதலை பார்ட் 2 என்னன்னா, இப்போ வந்து இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் நாலேஜ் வேணும்னா தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து பாருங்க. ஏன்னா மிக தெளிவா உங்களுக்கு வந்து ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றை சுருக்கி, 100 ஆண்டு கால வரலாற்றை சுருக்கி ஒரு 3 அவர்ல படத்தை போட்டு முடிச்சிருக்காரு. தலைவர்கள்னா என்ன, தத்துவம்னா என்ன, கருத்துனா என்ன, கருப்புனா என்ன, சிவப்புனா என்ன அப்படின்றத சூப்பரா எடுத்திருக்காரு வெற்றிமாறன் சாரை. நான் உண்மையாலேயே பாராட்டுறேன். ஏன்னா நான் நார்மலாவே வந்து சொல்லுவேன், கருத்துள்ள படங்களை இளைஞர்களுக்கு கொடுங்க. வெறியும் கஞ்சாவும் வெறியும் கொலை குத்துன்னு மட்டும் இளைஞர்களை வந்து நேவிகேட் பண்ணாதீங்க. கருத்தம் சொன்னாதான் அந்த இளைஞர்களுக்கு புரியும் அப்படின்றத நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதை வந்து வெற்றிமாறன் சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு டைலாக் இருக்கும். ஒரு தலைவர்கள் வந்து நிறைய தலைவர்கள் தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்தனாலதான் இன்னைக்கு நம்மலாம் படிச்சிருக்கோம். அந்த ஒரு டயலாகே வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணும். எஸ், நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். இன்றைய இளைஞர்கள் என்ன தெரியுமா நடிக்கிறோம்? எங்க அம்மா அப்பா சம்பாதிச்சாங்க, நான் படிக்கிறேன். அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க, நான் படிக்கிறேன். பட் உங்க அம்மா அப்பா சம்பாதிக்க யார் உதவுனாங்க, இந்த அளவுக்கு அவங்கள வளர்த்து விட்டது யாரு அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். அந்த வரலாறை தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ பல பேரோட தியாகங்கள் நிறைந்தது தான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறோம்னா அது அவங்களோட தியாகங்கள் அப்படின்றத வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு தலைவரை வந்து வச்சு செஞ்சிருக்காங்க உள்ள. அந்த எந்த தலைவர்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தத்துவம் இல்லாத தலைவர்கள் பின்னாடி இளைஞர்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தத்துவம் இல்லாத தலைவர் இப்போ புதுசா முளைச்சிருக்காரு. தத்துவம் தெரியாது, கொள்கை தெரியாது, என்ன கோட்பாடு தெரியாது, என்னத்துக்கு அரசியல் வந்திருக்கும் தெரியாது. ஸ்ட்ரைட்டா என்ன ஆகணும், 2026 சிஎம் ஆகணும். மக்கள் எப்படி போனாலும் கவலை கிடையாது. எனக்கு சினிமா ஷூட்டிங் முக்கியம், எனக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் முக்கியம், வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற தலைவரை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்றைய இளைஞர்கள், நான் உண்மையிலே சொல்றேன், சினிமா ஸ்டார் இருக்கட்டும், நடிகர்கள் இருக்கட்டும், அரசியல்னா தத்துவம் வேணுங்க, கொள்கை வேணுங்க. அந்த கொள்கையை வச்சுதான் ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். வேற எல்லாமே வேஸ்ட் அப்படின்றது வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்டா போகுது, என்கேஜ்டா போகுது. செகண்ட் ஹாஃப் என்னன்னா கொஞ்சம் லாகிங்கா போயிடுச்சு, வேற எதுவும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 3 hours 10 minutes 3 hours 15 minutes அதுவும் ஃபுல்லா கருத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுனால செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகிங்கா போகுது. மற்றபடி அருமையா இருக்கு படம், சூப்பரா எடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில டைலாக்ஸ்லாம் வரும்,
அந்த டைலாக்ஸ்லாம் உண்மையாலே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. அந்த காலத்தில் வந்து பிளாக்கும் சிவப்பும் இல்லைன்னா இன்னைக்கு நம்மலாம் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்றது வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம். இளையராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட மியூசிக்கை நான் பார்க்குறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அருமையாக இருக்கு. ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன இந்த படத்தில், ஒரே ஒரு செட்பேக் என்ன ஆகி போச்சுன்னா, இது ஃபுல்லாக உங்களுக்கு விஜய் சேதுபதியோட வரலாறு தான். ஸோ அவரோட கொள்கைகள், அவருடைய கருத்துக்கள், அவருடைய கோட்பாடுகள், அவர் மக்களுக்காக என்ன செஞ்சாரு, அந்த மாதிரி வரலாறாக போயிட்டு இருக்கிறனாலே உங்களுக்கு கொஞ்சம் டயர்டான மாதிரி தெரியும். ஏன்னா 100 வருஷம் வரலாறு, ஒன்றும் 10 வருஷத்து கதை இல்லை, 100 வருஷத்து கதையை ஒரு 3 ஹவர்ல உங்க தலையில வந்து புகுத்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தெரியும். மற்றபடி நீங்க கதையோட ஒன்றி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. எனி கொஸ்டின்ஸ்? நோ, எல்லாத்துக்கும் நானே ஆன்சர் பண்றேன்னா. படத்தோட ஒன்லைன்னா வந்து இன்றைய காலத்து இளைஞர்கள் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கோங்கடா, அரசியல் கருத்துகள் தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு தலைவனை சூஸ் பண்ணு. ஏங்க எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களை வந்து உள்ள வந்துட்டு இந்த கட்சியை தேர்ந்தெடு அந்த கட்சியை தேர்ந்தெடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடு. அந்த புரிஞ்சுக்கிற கடமையை யார் செய்யணும்னா நம்ம இளைஞர்கள் செய்யணும். ஆனா நம்ம தத்துவங்கள் கொள்கைகளை தேடுறோமானா தேடுறது கிடையாது. யாரோ ஒரு நடிகர் வந்தா அந்த நடிகர் பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஏய் வந்துட்டாரா அப்படின்ட்டு போயினே இருப்போம். வேற எதுவும் கிடையாது. ஒண்ணு விஜய்க்கும் அஜித்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்றேன். நான் அஜித் ஃபேன் தான். விஜய்க்கும் அஜித்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்றேன். விஜயை வந்து எப்படி கூப்பிடணும்னு சொல்றாங்க, புஷியானந்தன் சொன்னாரு, விஜய்னு கூப்பிடக்கூடாது, தளபதி பெயர் கொண்ட தலைவர். யார விஜய் அப்படி கூப்பிடணுமா? யாரும் விஜய்னு சொல்லாதீங்க, தளபதி பெயர் கொண்ட தலைவர்னு சொல்லணும். ஆனா அஜித் நான் சொல்றாரு, கடவுளே அஜித்தேன்னு என்ன கூப்பிட்டனா உன்னை அவ்வளவுதான், கடவுளேன்ற வார்த்தையே நீ யூஸ் பண்ண கூடாது, ஒன்னு என்ன அஜித்துன்னு சொல்லி இல்ல ஏகேன்னு சொல்லு. இதுதான் அஜித்துக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம். இதுலயே உங்களுக்கு தெரியும் யார் மக்களுடைய தலைவன். ஓவராலா மூவி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் வந்து விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருந்தது. மற்றபடி என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, ஈக்குவாலிட்டியை பத்தி சொல்றாங்க இந்த மூவில, அதுதான் ரொம்ப கனெக்ட் ஆகுது. மூவி ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் கனெக்ட் ஆகுது. அண்ட் தென் கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. சூரியோட ஆக்டிங் விட விஜய் சேதுபதியோட ஃப்ரேம் தான் ரொம்ப அதிகமா காமிச்சாங்க. மஞ்சு எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருந்தது. ஓவரால் அசுரன் மாதிரியே கேரக்டர் இருக்கா இல்ல வேற மாதிரி கென் பண்ணிருக்காரு? இல்ல, இது வேற மாதிரி தான் இருக்கு, அசுரன் மாதிரி இல்ல. இசை எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. இளையராஜாவோட மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஓவரால் வெற்றிமாறன் எனக்கு இந்த சீனர் கூஸ் பம்ப் மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி ஒரு சீன்னா வந்து விஜய் சேதுபதி வந்து அவரை கடைசியா வந்து ஒரு எப்படி சொல்றது, எனக்கு இல்ல வந்து விஜய் சேதுபதி வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும் போதும் அவர் போய் நிக்கும் போதும் ஒரு சீன் ஒன்று வரும், ஒரு டைலாக் சொல்லுவாரு, அது ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்தது ஓவராலா. கேட்டீங்க அது ஒரு வாய்ஸே காணும். எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க, நீங்க மட்டும் தான் நெகட்டிவ் சொல்றீங்க. படம்னா ஒரு நல்லது புகுத்துனாங்க, இது நல்லதே இல்லைங்க. எல்லாமே எப்படி தத்துவம் சொல்லிட்டு வன்முறை தோண்டினுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு படமா இல்லை கேட்கறேன். தத்துவம்னா எப்படி அன்பை புகுத்தணும், நல்ல வழியில போனோம், அதான் தத்துவம் சொல்லிட்டு எல்லாரும் அருவாளை வெட்டுறாங்க, துப்பாக்கில சொல்றாங்க, இது ஒரு தத்துவமா இல்லை கேட்கறேன். ஆனா டைலாக் மட்டும் பெருசா வரீங்களா, தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை தான் தூண்டுவாங்க சொல்லிட்டு நான் என்ன அதுக்கு பதில் நான் சொல்லிட்டேன், ரசிகர்கள் வந்து அன்பை புகுத்துவாங்க, பட் தத்துவம் வச்சுன்னா நீங்க வன்முறை தான் புகுத்துறீங்க, இதுவே வந்து கான்செப்டே தப்பு அப்படின்னும் போது எப்படி நீங்க அந்த மாதிரி சொல்லலாம்? இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் டேரக்டரை. அதான் ஆமா தலைவா, அது என்ன தெரியும் உண்மை தானே தலைவா. ஏன்னா இவங்க வந்து குத்தி காட்டுறாங்க தெரியுது, பட் அந்த குத்தி காட்டுறதுல ஒரு நியாயம் வேணாமா? நீங்க உங்க தத்துவத்தை வச்சு என்ன பண்றீங்க, இளைஞர்கள் மத்தியில வன்முறை தான் தோன்றீங்க, பட் எங்களுக்கு வன்முறை வேணாம், ஒரு நல்ல ஆட்சி வேணும், நல்ல வழிமுறை வேணும். அது வந்து இந்த படத்துல ஒழுங்கா பண்ணல. வெற்றிமாறன் இந்த படத்தோட கட்டமைப்பே சரியா கட்டமைக்கல தான் நான் சொல்லுவேன். நடக்கிற ஆட்சியெல்லாம் அது இல்லைன்னு நினைக்கிறேன். பாலிடிக்ஸ் பேசணுமா? ஏன் அது வேணாம். எனக்கு இந்த படத்துல வந்து அது வந்து கட்டமைக்கல ஒழுங்கா, அதனால தான் சொல்றேன். அந்த டைலாக் சரியில்லை. வெற்றிமாறன் வந்து விஜய் வாய்ப்பு கொடுக்காததுனால அவரை தாக்கி இருக்காருன்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கொடுக்கல, ஏன் உள்குத்து குத்துறாம டைலாக் தான் வைக்கிறீங்க? நீ வாய்ப்பு கொடுக்குற அது வேற விஷயம், அது ரெண்டாவது பட்சம். பட் ஒரு கட்சி நல்லது பண்ண ஒருத்தவங்க வரும்போது அவங்கள வந்து குத்தி காட்டுற விதமா இந்த மாதிரிலாம் சொல்றது வந்து என்னால ஏத்துக்க முடியல. இது வந்து ஃபர்ஸ்ட் லாஜிக்காவும் இல்லை, அதான் சொல்றேன். கட்சியில் உங்க தத்துவ தலைவரே இறந்துட்டாரு,
இறந்துட்டார்ல, விஜய் சேதுபதி கொண்டீங்கல்ல, அப்போ உங்க தத்துவத்திலேயே வந்து உங்க தத்துவத்தை ஃபாலோ பண்ணவங்க செத்துருவாங்க. அதானே உங்க மேட்ரு. அதான் நீங்களே சொல்றீங்களே, அது நாங்க வேற என்ன தனியா சொல்றது. அதான் நான் கேட்க விரும்புறேன். நீங்க ஒரு ஆடியன்ஸா சொல்லுங்க அந்த படத்துல. ஆடியன்ஸா சொல்லணுமா? விஜய் ரசிகர் இல்லாம ஆடியன்ஸா சொல்றேன். ஸ்கிரீன் பிளே இல்லாம, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, மற்றபடி படம் போற வகை வந்து சுத்த போர் அடியுது. ஏன்னா வந்து அவங்க பேசியே தான் படத்தை ஓட்டுறாங்க. ஓகேவா? அரசியல் இல்லாம சொல்றேன். படம் வகையில பாத்தீங்கன்னா பேசியே தான் படத்தை ஓட்டுறாங்க. மற்றபடி வந்து படம் இன்ட்ரெஸ்டா சொல்றவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டான சீன் எதுவுமே கிடையாது. அது உண்மை. அப்ப வந்து ஆக்டிங் எப்படி சொல்ற மாதிரி வெற்றிமாறன் படத்துல ஆக்டிங்லாம் நீங்க எத்தனை வராதீங்க. ஆக்டிங்கு, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன்லாம் சூப்பரா பண்ணுவாரு. அது வெற்றிமாறனோட ஸ்டைல். அதே மாதிரி தான் இருக்குது. பட் வந்து படம் இன்ட்ரெஸ்டா போகுது, ஆடியன்ஸுக்கா எங்கேஜிங்கா போதா அப்படின்னா சுத்தமா கிடையாது. அதான் உண்மை. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் கனெக்ட் இல்லையா? நல்லா இல்லைன்னு கனெக்ட் இருக்கு. கனெக்ட் அது அப்படியே கண்டினியூஷன் மாதிரி தான் எடுத்துருக்காங்க. சூரியில வராரு, அதுல புடிச்சு கொடுப்பாருல, இல்ல போலீஸோடவே சேர்ந்து என்ன பண்றாரு சூரி அப்படின்றதான் மேட்ரு. பட் இதுல உண்மை என்னன்னா சூரிய ஒண்ணுமே பண்ணல. சூரிய சுத்த டம்மி பீஸா வச்சுக்கிறாங்க. லாஸ்ட்ல ஒரு கிளைமாக்ஸ்ல மட்டும் காரை தள்ளிவிற மாதிரி ஒரு சீன் வருது. அது மாதிரி தான் சூரியக்கு கூஸ் பம்ப்ஸே தவிர சூரிய சுத்தமா யூஸ் பண்ணல. இந்த படத்துல வேஸ்ட் பண்ணிட்டாங்க சூரிய. படம் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருந்தது. செம்ம ஃபீல் அவுட்டு, செம்ம ஒரு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு படம்னே சொல்லலாம். நிறைய அரசியல் கலந்த, நிறைய பேச முடியாத கருத்துக்களையும் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய விழிப்புணர்வுகளையும் செம்ம தூண்டல் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஜாதி வர்க்கம், அதிகார வர்க்கம், அதுக்கு இடையில எவ்வளோ மாட்டிட்டு முழிக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களாட்சிங்கிறத தாண்டி இதில் ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து புரிய வச்சு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டைலாக் தாங்க உண்மையிலே சூப்பர். ஏன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சீன்ல வந்துட்டு ஆக்சுவலி கருணாஸ் ஒரு பையன் வந்து பேசியிருப்பாரு. வாத்தியார் கூப்பிடுவாரு, உள்ள வாப்பா படிப்பா அப்படின்னு, எந்த வயசுல வேணாலும் படிக்கலான்னு சொல்லும் போதே அவர் சொல்லுவாரு, எல்லாரையும் ஒன்னா சமமா உட்கார வைக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அம்பேத்கர் அவரோட நினைவுகள் தான் வந்தது உண்மையிலே சொல்லணும்னா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிகார வர்க்கம், ஜாதி வர்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடைச்சு என்னைக்கு நம்ம மேலோங்கிறோமோ அன்னைக்கு மட்டும்தான் சமம் அப்படிங்கிறது நம்மளோட வளர்ச்சிக்கு, டோட்டல் நாட்டுக்குமே வளர்ச்சியை கொடுக்கறது அப்படிங்கிறது அதுல மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதா இருக்கட்டும். கடைசி எனக்கு கருணாஸ் அவரோட பையன் வந்து ஒரு டைலாக் ஒன்று அவர் சின்ன போர்ஷன் தான் ஸ்டார்ட் அப்ல, ஆனால் அதோட எஃபெக்ட் ஹெவியா இருந்த மாதிரி இருந்தது. அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும். அவர் வந்து சொல்லுவார், ஒடுக்குமுறை, அதாவது என்ன கீழே ரொம்ப, அதாவது எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்து வர்ற பையனுக்கு மட்டும் வீரம் அதிகமா இருக்கு. நாங்களாம் அதிகார வர்க்கம், ஆனா எங்க கிட்ட வந்து வீரமே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு. அப்போ வந்து அவர் சொல்லுவாரு, நீங்க எங்க பாட்டை முப்பாட்டான எல்லாத்தையும் அடக்கி 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 கடைசி கருவுல இருக்கும் போதே எங்களுக்கு அந்த வீரம் தன்னாலே வந்தது, அந்த கோபம், வெறி, இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த வரியெல்லாம் ரொம்ப அழகா இருந்த மாதிரி இருந்தது. அதுவும் தலைவர்கள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் நம்ம கட்சி அப்படின்னு சொல்லும்போது, என்னோட கொள்கைகளையும் தத்துவங்களையும் நான் எல்லாருக்கும் பரப்பியிருக்கேன், நான் இல்லாட்டாலும் இன்னொரு தலைவன் உருவாவான் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. எனக்கு மைனஸா நிறைய தெரியலங்க. ஏன்னா அப்படி இந்த படத்துல மேக்சிமம் பாக்குறவங்களுக்கு ஒரு சில இடத்துல என்ன தோணும்னா, நிறைய டைலாக்கா பேசிக்கிட்டே போன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அரசனா இருந்தாலும் சரி, நாடாளுறவங்களா இருந்தாலும் சரி, பேசினா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு கருத்து. ஸோ அதை வந்து அவர் பேசி ஒரு டைலாக் வரிசா பேசும்போது சில விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு யோசிக்க வச்சிருக்காரு. நிறைய கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, ஒரு கட்சி இதுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சீரியஸாவே எனக்குமே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்களாலதான் நம்ம இந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கோம். நிறைய விஷயங்கள்ல நிறைய போராட்டங்கள் மீறி தான் இந்த இதெல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு போனஸ் வேணும்னு சொல்லி நம்ம எத்தனையோ பேர் போராடுறோம், எங்களுக்கு லீவு வேணும்னு கேட்குறோம். இது எல்லாமே எங்கேருந்து உருவானதுன்னா அங்கேருந்து உருவாயிருக்குங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க. அதுவும் அமைதியா போராடும் போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும், அது அதிகாரம் எதிர்த்து போராடும் போது ஒரு செகண்ட்லாம் இன்டர்வல் டைம்ல எனக்கே தோணுச்சு, எவ்வளவு நேரம் தாண்டா அடி வாங்கிட்டே இருப்பீங்க, திருப்பி அடிங்கடா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் தோணுச்சு. அந்த ஒரு ஃபீல். அப்புறம் கடைசியா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி திருப்பி அடிக்கிறது வந்து வன்முறையா இல்லாம அமைதி முறையில இருந்தா நம்மளும் சேஃபா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
படம் நேஷனல் அவார்டு வாங்குமா? கண்டிப்பா வாங்கணும் ப்ரோ. வாங்கணுமான்னு கேக்குறீங்க? வாங்கணும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருந்தது. லாஸ்டா எனக்கு சூரியோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி படம் முழுக்கவே விஜய் சேதுபதி அண்ணாவோட படம் தான் உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் கடைசியாக ஒரு சூரிய அண்ணாவோட அந்த ஒரு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், கடைசியாக இவரும் போலீஸ்க்கு வேலைக்காண்டி ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு ஃபீல் பண்ணும்போது. கடைசியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலட்டும் போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, சூப்பர்யா நீதாயா மனுஷன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. மியூசிக் சூப்பர் ப்ரோ. மியூசிக் சாங்லாம் சொல்லவே வேண்டாம். அதுவும் ஒரு சாங்லாம் ஐயோ மஞ்சு வாரியர் அவங்களும் நான் வந்து லவ் பண்ணுற டைமில் அந்த சாங்லாம் வரும்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. விஜய் சேதுபதி அண்ணாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவ்வளோ பெரிய நடிகர், ஆனால் ஒரு சீனுக்கு நியூடாக நடிக்க சொன்னபோது அசால்ட்டாக நடிச்சிருக்காரு ப்ரோ. நம்மளுக்கு அதை பார்க்கும்போது முகம் கூட சுளிக்க தோணலை, எதுவுமே பண்ணணும்னு தோணலை. அப்போ கூட சொல்லுவார், இதுதான் உங்களோட விசாரணையா, என்னை வந்து நியூடா வச்சு விசாரிக்கிறது தான் உங்களோட திறமையாங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அதெல்லாம் அவ்வளோ அழகா இருந்தது. இதுக்கு பேர் தான் அதிகார வர்க்கமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருப்பாரு. இவ்வளோ அரசியல், இவ்வளோ தெளிவு, இவ்வளோ புரிதலோட ஒரு படம் எடுக்க முடியுமான்னு எனக்கு இன்னும் தெரியல இதுக்கப்புறம். அதாவது என்ன சொல்லுவாங்களே, உலையில அரிசி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேகும். கண்டிப்பா உள்ள கதை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது சக்சஸ் தான் நினைக்கிறேன். உள்ள கதை இல்லைன்னா யாரா இருந்தாலும் கடுப்பாக தான் செய்வாங்க. ஆனா சம்டைம்ஸ் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸால அவ்வளோ பேரோட உழைப்பும் வந்து போயிடுது இல்லையா? அதனால இல்லை நான் ஒன்று கேட்குறேன், அதான் அதுக்காண்டி தான் நான் ஒரு முடிவு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உள்ளே வந்து நாங்கள் படம் பார்க்குறோம், ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு 50 பேர் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் டிக்கெட்டுக்கான காசு கொடுத்துருவாங்களா? எங்களோட உழைப்பும் போகுதுல்ல. நாங்களும் உங்களை நம்பி 2.5 மணி நேரம் வந்து உட்காந்து பார்க்குறோம் கஷ்டப்பட்டு. டிக்கெட் 240 ரூபா கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன், டாக்ஸி எல்லாம் சேர்த்து 240 ரூபா கொடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு 120 ரூபா கொடுத்தாங்கன்னா கூட போதும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உள்ள ஸ்நாக்ஸு இதெல்லாம் நாங்கள் வெளியிலேருந்தே கொண்டுட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணலாம். தண்ணியே முன்னாடி அலோவ் கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். தண்ணியே முன்னாடி அலோவ் கிடையாது, அதுக்கே போராடி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ எங்களோட காசுனா காசு இல்லை, அவங்களோட காசுனா மட்டும் காசு பிரதர். இல்லை கேட்குறேன், நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், நீங்கள் கேட்டதுனால கேட்குறேன். எங்களோட காசுனா அது காசு கிடையாதா? ஒரு பாயிண்டா சொல்றாங்களே. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எவ்வளோ பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலுமே உள்ள கதை இருந்துச்சுன்னா உங்களால் தைரியமாக பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன், நான் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், ஓகே. செகண்டாக பார்த்துட்டு வந்தவங்களும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்களும் போய் செகண்ட் நாள் பார்க்கும்போது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போனா யார்கிட்ட தப்பு இருக்குது? என்னோட கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாள் பார்க்குறவங்க மட்டும்தான் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் நாள் போய் பார்க்குறாங்களே, அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா அவங்க ஒரு 10 பேருக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். படத்தோட பேர் வந்து விடுதலை 2. நம்ம இந்தியா தேசத்துக்கு எப்படி விடுதலை கிடைச்சதோ அது போல இந்த படத்துக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. நான் எப்படி 1994 எங்கள் அம்மா வயிற்றுல குவான்னு பிறந்தனோ எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சதோ அது போல் இந்த படத்துக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பான ஒரு மெசேஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை எந்த அளவுக்கு அடிமைத்தனம் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ஆழமாக அவங்க இறக்கி சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா எனக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல அவன் 100 ரூபாய் தரான். இந்த 100 ரூபாய் கொடுத்து நான் அந்த வீட்டில் என்ன தப்ப, என் அரிசி கூட உள்ள வைக்க முடியாது. அரிசி அவன் 25 கிலோ எவ்வளோ விற்கிறான், 2000 ரூபான்னு விற்கிறான். அந்த 100 ரூபாய் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க? அதுதான் தெரியல, வேலைக்கு போனால் சம்பாதிக்கணும். ஆனால் படம் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க. அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க படத்தை, அந்த அளவுக்கு அருமையாக அவங்க படத்தில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காட்சியும் அப்படியே செதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபைட்டு தலை அந்த சூரியன் அவங்க பையன், சூர்யா கருணாசன்ன பையன் ஃபைட் சீனு அதத்தில் வேலைக்கு ஃபயல் ஆச்சு, டைம் ஆச்சு, ஃபோன் அடிக்கிறாங்க. கருணாசன் அந்த கத்தியை வச்சு சும்மா சலன்னு போடுறாரு பாருங்க, அந்த மாரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபைட்டு வேற மாரி இருக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு அல்டிமேட்டாக இருக்குது. கருணாசனை 10 நிமிஷம் தான் வந்தா போல அவங்க பையன், அவர் கலக்கிட்டா போல 10 நிமிஷம் படத்தையே தெரிய விட்டார். அந்த அளவுக்கு படம் வெறித்தனமாக இருக்குது. கருப்பு சிவப்பு நம் வண்ணம் அப்படி இந்த படத்தில் உறக்க சொல்லியிருக்காங்க. உறக்க ஏதாவது கேட்கணும். தத்துவம் இல்லாத தலைவன் சொல்லிட்டு விஜய் சாரை வந்து அரசியல் வந்ததை டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. வெற்றிமாறன் சார் அதான் சொல்லியிருக்காரா? அவர் சொல்ல மாட்டார் தலை. ஏன்னா அவர் படத்தை வந்து அரசியல்வாதிகளை தான் சொல்லுவாரு. இன்னும் விஜய் அண்ணன் வந்து அரசியலுக்கு வரல, இன்னும் அவர் சிஎம் ஆகல, புரியுதுங்களா? அவர் இன்னும் நிக்கல அரசியல் வந்துட்டாரு. ஆனா அவர் நாற்காலியில உட்காரல. இவர் சொன்னது நாற்காலியில உட்காந்தவங்களை தான் சொல்றாரு. நீங்க இதை
கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன்னா அவர் பேசுறது நாட்காலியில உட்காந்தவங்கள பேசுறாரு, நாட்காலியில உட்காராதவங்கள பேசல. அவர் 2026 உட்காருவாரு. அப்ப இந்த படத்துக்கான கதையை நீங்க சொல்லுங்க. நான் பேசுறேன். நன்றி, வணக்கம். எப்படி பண்ணியிருக்காரு வெற்றிமாறன்? அவரோட டச் ஆஸ் யூஷுவல் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் கனெக்ட் பண்றாங்க. ஆமா, கண்டிப்பா இருக்குங்களா? கரெக்டா இருக்குது. எல்லாமே கேரக்டர்ஸ் எல்லாமே இதுல டிராவல் ஆகிறதுனால எல்லாமே அங்கங்க கரெக்டா வச்சிருக்காரு. விஜய் சேதுபதி எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட பொசிஷன் அவர் சூப்பரா. என்ன அரசியல் கம்யூனிஸ்ட் பத்தி பேசியிருக்கான்னு சொல்றாங்க, என்ன பத்தி? கம்யூனிஸ்ட்லாம் யாரும் மென்ஷன்லாம் பண்ணல, எந்த பார்ட்டிஸும் மென்ஷன் பண்ணல, எந்த பொலிட்டிஷியன்ஸும் மென்ஷன்லாம் பண்ணல. அவர் ஜென்ரலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. தெரிஞ்சுக்கணும், பாலிடிக்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. அவரோட ஃபேமிலி வந்து பார்க்கணும், இந்த படத்துல பார்த்தா நிறைய அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு உங்க இதுல எப்படி சொல்றீங்க? ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல ப்ரோ, பட் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்லா கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த விதத்துல எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அரசியல் பத்தி கத்துக்கணும். ஆமா ஆமா இந்த படத்தை பார்த்து ஆமா, அதுதான் அவரோட இன்டென்ஷன் நான் நினைக்கிறேன். தெரியல எப்படி இருக்கு. சூர்யா எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பரா பண்ணியிருக்காரு. இசைஞானி இசையெல்லாம் கேட்டீங்க, எப்படி இருக்கு? ஆமா, இது சொல்ல முடியாது ப்ரோ. நான் வந்து இளையராஜா ஃபேன், ஸோ அவர் தெய்வம், அவர் அவ்வளோதான், சிம்பிளா. கென் எப்படி பண்ணியிருக்காரு? அசுரன் கென் பண்ணியிருக்காரா இல்ல வேற மாதிரி? அதுல கொஞ்சம் காமெடி இது இருக்கும், இதுல அப்படியெல்லாம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸ் கேரக்டர் தான் அவரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துருவாரு. ஸோ அவரோட ஃபைட் சீன் அதான் சூப்பரா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர்ல இருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த போர்ஷன் நல்லா இருந்துச்சு, கதை கொண்டு போற விதம் நல்லா இருந்துச்சு. 9. ஒன்னாதான் ஃபுல்லா நிறைய டைலாக்ஸ் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, பாலிடிக்ஸ் பத்தி தான் சொல்றாங்க, பட் அங்கங்க கொஞ்சம் கேப் விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, அவ்வளவுதான். விஜய் சேதுபதியின் விடுதலை 2 பார்க்க போறோம் தேட்டரில். வெற்றிமாறன் டைரக்ஷன் செம்ம மாசு, இளையராஜா மியூசிக் எல்லாம் செம்ம கிளாஸு, சூரியன் ஆக்டிங் எல்லாம் தாறுமாறு, ஆக மொத்தம் படம் செம்ம கொல்ல மாசு, கொல்ல 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 மாசு. இந்த பாட்டில் இருக்க லைன் மாதிரியே படம் பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரிவ்யூ பற்றி நான் அதிகமாக பேசலை, ஏன்னா நிறைய பிரச்சனை வருதுன்றாங்க. அதனால் எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், படம் நல்லாயிருக்கும்.